ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹாலிடேக்கு நீங்கள் சிங்கப்பூர் டூர் பிளான் பண்ணுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சிங்கப்பூரில் A to Z நீங்கள் ஒரு டைம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் ஃபாரின் கண்ட்ரி புதுசாக போகிறீங்க அப்படின்னா சிங்கப்பூர் ஒரு பெஸ்ட்டான கண்ட்ரின்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அங்கே தமிழர்கள் நிறையா இருப்பாங்க. ஸோ சேஃப் கண்ட்ரியும் கூட, அது ஒரு பெஸ்ட்டான கண்ட்ரியும் கூட. நீங்கள் தாராளமாக சிங்கப்பூரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விசாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பான்சர் சிங்கப்பூரில் வந்து சிட்டிசனோ இல்லை பிஆரோ இருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் $30 தான் ஆகும். இங்கே நீங்கள் ட்ராவல்ஸ் மூலமாக புக் பண்ணி போகிறீங்கன்னா அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாகும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைட் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிளம்புறதுக்கு ஒரு 1 or 2 மந்த்துக்கு முன்னாடியே புக் பண்ணிங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் ரொம்ப கம்மியாக இருக்கும், இல்லைனா ரொம்ப அதிகமாக இருக்கும். கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப் அண்ட் டவுன் டிக்கெட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,000 45,000 உங்களால் புக் பண்ணிட முடியும். அடுத்ததாக சிங்கப்பூரில் அதிகமாக எதுக்கு செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு தான் வந்து அதிகமாக செலவாகும். நீங்கள் 10 நாள் 15 நாள் தான் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா ஹோட்டல் ரூம் எடுத்துக்கலாம். நீங்கள் சோலோவாக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஷேரிங் ரூம் நிறையா இருக்கும், நீங்கள் அதை சூஸ் பண்ணுறது பெட்டர். அதே இது நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா ஹோட்டல் ரூமே எடுத்துக்கோங்க. லிட்டில் இந்தியாவில் ஃபைன் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகவே கிடைக்கும். இல்லை நான் மந்த்லி 1 மந்த் அந்த மாதிரி ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஹோட்டல் ரூம் எதுவுமே எடுக்காதீங்க. சிங்கப்பூர்லேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்க ரூமை வந்து வாடகைக்கு விடுவாங்க. அதோட ஸ்டார்டிங் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா $750 இருந்து $900. மாஸ்டர் பெட்ரூம் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா $1,200 வரைக்குமே இருக்கும். ஸோ அந்த ரூமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அடுத்தது ஃபுட்டு. நீங்கள் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ரூம் வந்து ரெண்டுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்க முடியும். அதுக்கு ரொம்பவே கம்மியாக தான் ஆகும். அதே மாதிரி நீங்கள் சிங்கப்பூருக்கு போகும்போதே குக்கிங் திங்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லை நான் வெளியில் தான் சாப்பிட்டுக்க போகிறேன், நீங்கள் ஹோட்டலில் ரூம் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளியில் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் ஆகும். நீங்களே சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா $130 $180 பர் மந்த்துக்கே முடிஞ்சிடும். நீங்கள் வெளியில் சாப்பிட்டீங்க அப்படின்னா $300 $400 வரைக்கும் கூட செலவாகலாம். நீங்கள் சுற்றி பார்க்கறதுக்கு மட்டும் தனியாக $400 $800 வரைக்கும் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக சிங்கப்பூர் ஃபுல்லாகவே நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்துட முடியும். அதே மாதிரி சிங்கப்பூரில் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 10 15 நாள் இருந்தீங்க அப்படின்னாவே எல்லாத்தையுமே டோட்டலாக சுற்றி பார்த்துட முடியும். அதுக்கு மேலெல்லாம் அங்கே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் விசா வந்து உங்களுக்கு 1 மந்த் தருவாங்க. விசா நீங்கள் அப்ளை பண்ணல வேலிடிட்டி 3 மந்த் இருக்கும். நீங்கள் அங்கே போய் 1 மந்த் தாராளமாக இருக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் இருக்கணும்னு நினச்சினா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு அவ்வளோ நாள் தேவைப்படாது. இப்போ நான் சொன்ன கணக்கு நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 1,50,000 மேக்ஸிமம் உங்கள் செலவு அதிகம். மினிமம் 1,50,000 இருந்தாலே போதும். இந்திய ரூபாய் மதிப்புக்கு நீங்கள் சிங்கப்பூரை சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். நீங்கள் சிங்கப்பூருக்கு போகிற ஐடியா இருக்கா அப்படிங்கிறத எகைன் கமெண்ட்ல சொல்லுங்கள். இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக வந்துட்டு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் பயோவில் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்கள்.